கடக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன், 2இல் புதன், 3இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். சனி பகவான் தற்போது வக்ரகதியில் இருப்பதாலும் 8இல் ராகு இருப்பதாலும் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் தற்போதைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் என பார்க்கின்ற பொழுது, வார தொடக்கத்தில் சில நாட்கள் உங்களுக்கு நெருக்கடிகளை தந்தாலும் வார பிற்பாதியில் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பொதுவாக பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயங்களில் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. அதிலும் குறிப்பாக வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று நிதானத்தை கடைபிடித்தால் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் ஒரு வளமான பலன்களை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, 11 வியாழன், 12 வெள்ளி, 13 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் 7 ஞாயிறு, 8 திங்கள் மதியம் 2:30 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால், அதாவது 7, 8 ஆகிய 2 நாட்களில் 8ஆம் தேதி மதியம் 2:30 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் அந்த நாட்களில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, புதிய முயற்சிகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும்.